காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் இன்று அறிவித்துள்ள தொடர் ரயில் மறியல் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. பல்வேறு விவசாய சங்கத்தினர் அறிவித்துள்ள இந்த 2 நாள் தொடர் ரயில் மறியல் போராட்டத்திற்கு அதிமுக, பாஜக தவிர்த்த பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. தென்சென்னை பகுதியில் நடைபெறும் போராட்டத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா. பாண்டியன் பங்கேற்கிறார். விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கமும் அரசியல் கட்சிகளும் இணைந்து நடத்துகிற அந்த போராட்ட களத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கேற்கிறது. மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் அங்கங்களான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கின்றன. அந்த போராட்ட வெற்றிகரமாக நடக்கும். அது 2 நாளோடு நிற்காது. 18ஆம் தேதி நான் சென்னையில் பங்கேற்கிறேன். மக்கள் நல கூட்டணியில் உள்ள 4 கட்சிகளும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 4 கட்சிகளின் தொண்டர்களும் 17ஆம் தேதி சில இடங்களிலும் 18ஆம் தேதி சில இடங்களிலும் கலந்து கொள்கிறார்கள். சென்னையில் பேசின் பிரிட்ஜ் ஒரு இடத்திலும், எக்மோர், எழும்பூர் ஒரு இடத்திலும் என 2 இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. நாளைக்கு விவசாய சங்கங்கள் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ரயில் போராட்டத்துக்கு புதிய கட்சி பொறுத்து தார்மீகமான ஆதரவு தெரிவிக்கும். நேரடியாக பங்கு பெற வாய்ப்பில்லை. தார்மீகமான ஆதரவு கொடுப்போம். மத்திய அரசை கண்டித்து, தமிழ்நாடு உணர்வு பூர்வமாக அந்த அரசு செய்த துரோகத்தை கண்டித்து வருகிற 17, 18 தேதிகளில் தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டத்தை தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கமும் அனைத்து கட்சிகளும் அறிவித்திருக்கின்றன. தமிழக அரசை ஆட்சி செய்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருப்பது தவறு. இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும். அவர்களும் பங்கெடுத்துக் கொண்டால்தான் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது என்ற சூழ்நிலை வரும். இல்லை என்றால் தமிழகத்திலே இருந்து அவர்கள் தனித்து விடப்படக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை அந்த கட்சிக்கு வரும்.